முக்கிய செய்தி. திருப்பூர் உடுமலை எஸ்எஸ்ஐ சண்முக சுந்தரம் கொலை வழக்கில் 3 பேர் சம்பந்தப்பட்டிருந்தார்கள். குற்றவாளிகளாக 2 பேர் சரணடைந்து விட்டார்கள். தற்போது இந்த நிலையில் தேடப்பட்டு வந்த மணிகண்டன் என்பவர் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை செய்தியாளர் அருண்குமார் வழங்கிட கேட்கலாம். அருண்குமார், வணக்கம். எஸ்எஸ்ஐ கொலைக்கும் இவருக்கும் எந்த விதத்தில் சம்பந்தம்? என்கவுண்டருக்கான காரணம் என்ன? கள நிலவரம் என்ன? வணக்கம். திருப்பூர் குடிமங்கலம் சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் வழக்கில் மணிகண்டன் என்ற 3வது குற்றவாளியை போலீசார் என்கவுண்டர் செய்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் அருகே நேற்று முன்தினம் இரவு மடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான தோட்டத்தில் பணி செய்து வந்த தந்தை மகன் இருவருக்கும் மது போதையில் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் அருகில் இருப்பவர்கள் அவசர எண் 100 அழைத்துள்ளனர். அப்பொழுது அந்த பகுதியில் பணியில் இருந்த குடிமங்கலம் சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் சம்பவ இடத்திற்கு வந்தார். காயமடைந்த தந்தை மூர்த்தியை ஆம்புலன்ஸில் ஏற்ற முயற்சித்தார். அப்பொழுது தங்கராஜ் மற்றும் மணிகண்டன் மறைத்து வைத்திருந்த அறிவாளை எடுத்து சண்முகவேலை வெட்டியுள்ளனர். இந்த சம்பவத்தில் சண்முகவேல் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் அவருக்கு உதவியாக வந்த ஆயுதப்படை காவலர் அழகுராஜுக்கும் காயம் ஏற்பட்டது. அழகுராஜ் சம்பவ இடத்தில் இருந்து காவல் நிலையம் சென்று தகவல் தெரிவித்தார். தொடர்ந்து மூர்த்தி, தங்கப்பாண்டி, மணிகண்டன் மூவரையும் பிடிக்க போலீசார் 6 தனிப்படைகளை அமைத்து தேடி வந்திருந்த நிலையில் இதில் மூர்த்தி மற்றும் தங்கப்பாண்டி இருவருமே திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சரணடைந்தனர். இவர்களை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து 3வது குற்றவாளியான மணிகண்டனை தேடி வந்த நிலையில் தற்பொழுது போலீசார் மணிகண்டனை என்கவுண்டர் செய்துள்ளனர். விசாரணைக்கு அழைத்து செல்லும் பொழுது சம்பவ இடத்தில் அவரை என்கவுண்டர் செய்துள்ளனர். சரவணகுமார் என்ற உதவி ஆய்வாளரை வெட்டி தப்ப முயன்ற பொழுது போலீசார் அவரை சுட்டு பிடித்துள்ளனர். தொடர்ந்து உடுமலை அரசு மருத்துவமனையில் போலீசாருக்கு பரிசோதனை அளிக்கப்பட்டு வருகிறது. அருண்குமார், உயிரிழந்திருக்கக்கூடிய மணிகண்டன் மீது ஏற்கனவே குற்ற பின்னணி ஏதேனும் இருக்கிறதா? என்ன நிலவரம்? உயிரிழந்த மணிகண்டன் மீது திண்டுக்கல்லில் 4 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக போலீசார் தரப்பில் கூறப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அது குறித்தும் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சிறப்பு எஸ்ஐ சண்முகவேல் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட 3வது நபர் மணிகண்டன் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்ய முயன்ற உதவி ஆய்வாளரை வெட்டிவிட்டு தப்ப முயன்ற போது போலீசார் சுட்டதில் மணிகண்டன் உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவத்தில் தந்தை மகன் இருவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனையை தீர்ப்பதற்காக சிறப்பு எஸ்ஐ சண்முகவேல் களத்திற்கு சென்றிருக்கிறார். இந்த நிலையில் மது போதையில் அவர்கள் காவலரை வெட்டி கொன்றதாக தகவலானது நேற்றைய தினம் வெளியானது. அவருக்கு 1 கோடி ரூபாய் நிதியுதவியை தமிழக அரசும் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் 3வது குற்றவாளியான மணிகண்டன் தற்போது என்கவுண்டரில் சுடப்பட்டிருக்கிறார். அதில் அவர் உயிரிழந்திருக்கிறார்.